Warm and pleasurable welcome to Sun AC English. Today we see about the definition of tense. So already we know very well there are 12 kinds of tenses. It should have a definition. Definition is very important, how to apply these kind of tenses. So here definition of tenses: a distinction of form in a verb to express distinctions of time or duration of the state. It denotes a set of inflectional forms of verb that expresses distinctions of time and inflectional form of verb expressing a specific time distinction. So here distinction, so the meaning of distinction is difference. State means when it's happened. Then inflectional means change or bend. அதாவது இங்க வந்து நம்ம டென்ஸ்னா வந்து காலங்கள். there are 3 kind of tenses: past, present, future. 3 வகையான காலங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அதாவது டெஃபினிஷன், வரையறை. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, a distinction of form in a verb to express distinctions. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். அந்த டைம், டிஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன், அதாவது அந்த டைம் அல்லது அந்த டியூரேஷனோட சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக காட்டுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது பாஸ்ட் கடந்த காலத்தில் இருக்கா, ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் இருக்கா, அல்லது ப்ரெசன்ட் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கா அப்படிங்கிற அந்த ஸ்டேட் சூழ்நிலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளெக்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேஞ்ச், another one is bend. அதாவது என்னன்னா ஒன்று சேஞ்ச் ஆகி வரும், இல்லைனா அப்படியே பெண்ட் ஆகி வரும். பெண்ட்னா இங்கே வந்து ஒரு சின்ன மாடுலேஷனோட வர்றது பெண்டுன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ரைட், ரோட், ரிட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு, அதாவது ஸ்லைட் மாடுலேஷனில் வர்றது. அதனால் ரைட், ரோட், ரிட்டன் அதை வந்து பெண்ட் அப்படிங்கிறோம். சேஞ்ச் அப்படின்னா எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆகிறது. என்னென்னா கோ, வெண்ட், கான். கோங்கிறது ப்ரெசண்ட்டு, வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட், கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆகி வருது. பட் பெண்டுங்கிறது அப்படி இல்லை, சிமிலர் மாடுலேஷனோட அதை ஃபாலோ பண்ணியே வர்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. நம்ம அந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸையும் இப்போ பார்க்கலாம்.